பிரைஸ் தி லார்ட். இந்த 2026ஆம் ஆண்டிற்குள் பிரவேசித்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு அருமையான வசனம் நம்ம பார்க்கலாமா? யோவான் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஏசப்பா என்ன சொல்றாரு தெரியுமா? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். Your sorrow will be turned into joy. Friends, ஏசப்பா உங்களுடைய துக்கங்களை ஆனந்த களிப்பாக, சந்தோஷமாக ஒரே நொடியில் மாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். ஃப்ரெண்ட்ஸ், உங்களை வியாகுலப்படுத்துகிற, உங்களை கசப்பான அனுபவத்திற்குள்ளே கொண்டு செல்கிற எந்த ஒரு காரியமா இருந்தாலும் ஏசப்பா கிட்ட எல்லாவற்றையுமே சொல்லிருங்க. ஏசப்பாவுடைய சமூகத்துக்கு வந்து பாருங்க. அவர் உங்களுடைய துக்கங்களை மாற்ற வல்லவராயிருக்கிறார். அவருடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும், அவருடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. இங்க வர்றதை விட்டுட்டு நீங்க ஏசப்பாவை விட்டு தூரமா போய் நீங்க வேற எல்லா இடத்துக்கும் சென்று நிம்மதியும் சந்தோஷத்தையும் தேடி தேடி நீங்க அலையறீங்க. ஆனா சில இடத்துல தற்காலிகமான சந்தோஷம் கிடைக்குது, சில இடத்துல சந்தோஷமே இல்ல. ஆனா ஃப்ரெண்ட்ஸ், ஏசப்பாவுடைய சமூகத்துக்கு நீங்க ஒரு தடவை வந்து பாருங்க. அவரை நம்பி நீங்க முழங்கால் படிட்டு உங்களுடைய துக்கங்களை அவர் பாதத்துல வச்சு உங்களுடைய வார்த்தையினால அவரிடத்துல நீங்க பேசி பாருங்க. அவர் அன்பான தகப்பன், அவர் அன்பாகவே இருக்கிறவர். நீங்க துக்கமுகமா இருக்கிறதையும், நீங்க கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறதையும் அவரால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக தான் அவர் உங்களுடைய துக்கங்களை சந்தோஷமாக மாற்ற விரும்புகிறார். உங்களுடைய துக்கம் நிறைந்த இருதயத்தை அவர் பாதத்துல ஒப்படைச்சுங்க. சந்தோஷத்தினால நிரம்பி வழிகிற இருதயமாக அவர் உங்களுடைய இருதயத்தை மாற்றுவார். சங்கீதக்காரன் தாவீது என்ன சொல்றாரு? என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றினீர். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், ஏசாயா 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தாமே எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலுமாய் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அவர் மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்திருக்கிறார். அவர் சிலுவையிலே நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்ததுனாலதான் அவருடைய சமூகத்துல வரும்போதெல்லாம் சந்தோஷம், உற்சாகம், ஆசீர்வாதம் நமக்கு உண்டாயிருக்கிறது. அதனால ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷத்துல ஏசப்பாவுடைய சமூகத்துக்கு வாங்க. எப்பெல்லாம் நீங்க துக்கப்படுறீங்களோ அப்பெல்லாம் ஏசப்பாவுடைய சமூகத்துக்கு வாங்க. அன்னாள் என்ற ஸ்திரீ மிகுந்த துக்கத்தோடு தேவனுடைய சமூகத்திலே வந்து தன்னுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் அவருடைய பாதத்திலே ஊற்றினாள். அதுக்கப்புறம் அவள் துக்கமுகமாக இருந்ததில்லை என்று வேதத்துல வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போலதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க துக்கமுகமா இருக்க மாட்டீங்க. நீங்க தேவனுடைய சமூகத்துக்கு வந்து பாருங்க. அவர் அளவில்லாத சந்தோஷத்தினால உங்களை ஆனந்த களிப்போடு இந்த வருஷத்தை கொண்டாட செய்வார். நீங்க தோல்வி மேல தோல்வி சந்திச்சு இனி எந்த முயற்சி எடுத்தாலும் நான் தோல்வியை தான் பாக்குறேன், இனி நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? அவர் இனி இந்த நாட்களிலே, இந்த வருஷத்திலே ஜெயத்தின் மேல் ஜெயம் அடைய செய்து உங்களை வெற்றியின் தொனி முழங்க பண்ணும்படியாக அவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். உங்களுடைய அழுக்குரலின் சத்தம் அவருடைய சமூகத்திலே வந்து எட்டியது. நீங்கள் விடுகிற பெருமூச்சை கூட அவர் கேட்கிறார். அவர் சமூகத்துல எல்லாமே அவருடைய சமூகத்துல வந்து சேர்ந்துருச்சு. இப்போ துதியின் சத்தம், ஆடல் பாடலின் சத்தம், மிகுந்த சந்தோஷத்தின் சத்தம் உங்க வீட்டுல, உங்க குடும்பத்துல உண்டாயிருக்கும். சோ ஃப்ரெண்ட்ஸ், எப்பவுமே சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். Wishing you a very happy, wonderful and victorious New Year to all.